அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஸ்ட்ரக்சர் எடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணிடுங்க. சரியா? நில்லுங்க. இவங்க யாரு? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ரோட்ல அடிபட்டு கிடந்தாங்க. ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போயிடுச்சு. பின்மண்டில பலமா அடிபட்டதுனால பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு. கண்ணு மூடாம திறந்தே இருக்கு. என்னன்னு பாருங்க டாக்டர். ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு சொல்றீங்க. போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? டாக்டர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் தோணிச்ச வழியே வேற எதுவும் எங்களுக்கு தோணல. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நர்ஸ், இவங்க உடனே ஐசி கொண்டு வாங்க. குயிக். எப்பா சகல, நாலஞ்சு ஆஸ்பத்திரி பார்த்தாச்சு, எங்கேயுமே ரேவதி இல்லைன்றாங்களேப்பா. ஆட்டோவில் கொண்டு போனவங்க எங்கே போய் சேர்த்துப்பாங்கன்னு தெரியலையே. பார்க்கலாம் வாங்க. ஆக்சிடென்ட் பொண்ணு யாராவது அட்மிட் பண்ணி? ஆமா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படிங்களா? எந்த சைடு? லெஃப்ட் போய் ரைட்ல போங்க சார். ஏப்பா சகல, இங்க பாருப்பா, ரேவதிக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. சரியா போயிடுப்பா. அந்த கடவுள் கைவிட மாட்டாருப்பா. சகல டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ஆக்சிடென்ட்ல பின்மண்டையில பலமா அடிபட்டிருக்கு. பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு தெரிய வந்திருக்கு. பண்ணிடுங்க டாக்டர், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு அவ எப்படியாவது பொழிச்சு வரணும் ப்ளீஸ். அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? உங்க ஒய்ஃப் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து கண்ணிமைய மூடாமலே இருக்காங்க. நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவங்க கண்ணிமைய மூடாம அப்படியே தான் இருக்காங்க. அவங்க கண்ணை மூடினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். என்ன டாக்டர் புதுசு புதுசா சொல்றீங்க? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ். நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள கண்ணிமைய மூட வைக்கணும். நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே? மெதுவா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை? ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா? ஐயோ, என்னடி சொல்ற? ஆக்சிடென்ட்டா? என்னம்மா குண்டை தூக்கி போடுற? எப்படி நடந்துச்சு இது? அப்பா, இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ரேவதி மண்டையில அடிபட்டு சீரியஸான நிலைமையில ஹாஸ்பிடல்ல இருக்கா. ஐயோ, டாக்டர்
டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கார்த்திகேயன் புருஷன் அங்கதான் இருக்காங்க. வாங்க நம்ம உடனே போலாம். வாங்க போலாம் வாங்க. வாங்க. அந்த ரேவதி கழுதைக்கு இப்படிதான் ஆகணும். என்ன சித்தின்னு கூட பார்க்காம அடிச்சால, என் கழுத்துல இருந்த தாலி அவுக்கிறதுக்கு அவதான காரணம். அந்த சாபம் அவளை சும்மா விடுமா? அதான் இப்படி ஆயிருக்கு. டாக்டர் இப்போ எப்படி இருக்காங்க? வேற காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லையே? அது எதுவாக இருந்தாலும் எப்படியாவது சரி பண்ணிடுங்க டாக்டர். எப்படியாவது அவளை என்ன காப்பாற்றி கொடுத்துருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவங்க கண்ணிமையை மூடாம இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அது பலன் கொடுக்கல. அவங்க கண்ணிமையை மூடினா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ண முடியும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பொசிஷன்ல தான் இருக்காங்க அவங்க. அவளை எப்படியாவது காப்பாற்றணும். அவள் எனக்கு ரொம்ப முக்கியம் டாக்டர். வெளிநாட்டுல இருந்து டாக்டர் வர வைக்கணும்னா கூட சொல்லுங்க. நான் அவங்கள வர வைக்கிறேன். அவள் எப்படியாவது நல்லபடியாக பொழைச்சி வரணும் டாக்டர். சாரி சார், அதெல்லாம் தேவைப்படாது. அவங்க கண்ணிமைகளை மூட நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ள என் பொண்ணு இப்படி மயக்கமா நினைவில்லாம கிடக்குறாளே. ரேவதி அம்மா வந்திருக்கேம்மா. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, எங்க நம்ம பொண்ணை வந்து பாருங்க. அம்மா ஒன்றும் ஆகாதும்மா, கடவுள் பார்த்துப்பார். மாப்பிள்ள, டாக்டர் என்ன சொல்றாங்க? இப்ப ரேவதிக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை மாமா, கண்டிஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதா தான் டாக்டர் சொன்னாங்க. ரேவதிக்கு தலையில பலமா அடிபட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகி ஏதோ சீரியஸா இருக்கிறதா தான் மாமா சொல்றாங்க.